உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம் வாங்கின கடனை சொன்ன தேதியில திருப்பி செலுத்தல. அதனால அவனோட சொத்தை ஜப்தி பண்றதுக்காக எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் எந்த சிக்கலும் இல்லாம விக்ரம் சொத்து என் பேருக்கு வந்துடும். சொல்லுங்க, நான் எதுக்கு ஃபினான்ஸ் வாங்கிட்டு சரியா டியூ கட்டல? ஏன் நீங்க எனக்கு எதுவும் ஞாபகமும் படுத்தல? சொல்லுங்க காவேரி, என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது. பேசுங்க காவேரி, நான் எதுக்காக லோன் வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? மாமா மாதிரியே மகாவுக்கும் எல்லாம் மறந்து போச்சு. அவகிட்ட போய் சொல்லுங்கன்னா அவ என்ன பண்ணுவா? மறந்து போன விஷயத்துக்கு எப்படி பதில் சொல்லுவா? அதான் சிஸ்டர், எனக்கும் புரியல. பாவம் மகா மேடம், என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. காவேரி, என்னங்க உங்க பிரச்சனை? நான் கேக்குறது உங்களுக்கு கேக்குதா? பதில் சொல்லுங்க. அம்மா பிஏ பேசுமா, உன் பாஸ் கேக்குறாருல. வாயில கொழுக்கட்டைய வச்சுக்கிட்டு நிக்கிறவ மாதிரி உம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசு. விக்ரம், இவங்க உங்க பிஏனா இவங்களுக்கு உங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் ஏன் இவங்க பேசாம நிக்கிறாங்க? கேளுங்க விக்ரம். காவேரி, என்ன இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொல்லுங்க காவேரி, நான் லோன் வாங்கின விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எதுவும் நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்லியிருக்கேனா? விக்ரம், இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு இவ மேல டவுட்டா இருக்கு. விக்ரம்க்கு தெரியாம ஃபோர்ஜரி பண்ணி நீதான் 40 கோடியை வாங்கி ஆட்டைய போட்டிருக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.